ஹே ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மூவி. அதாவது இந்த படத்தோட ஒன்லைனரை நான் இப்ப சொல்றேன். ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்ச நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஒரே பையனை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு வந்து போறாங்க. என்னதான் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்ச சோகம் இருந்தாலும் தன் பையனை வந்து வளர்த்தி ஆளாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஹீரோயினுக்கு இருந்தது. அதனால மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அவங்க ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கும் போது ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நல்லா இருந்த பையன் இங்க வந்த உடனே அடிக்கடி காணாம போறது அவங்களுக்கு தெரிய வருது. இவன் அப்படி எங்க தான் போறான் அப்படின்னு அவங்க போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குழி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அது சாதாரண குழி கிடையாது, அதுக்குள்ள ஒரு புதை மணல் இருக்கு. தான் பையன் அடிக்கடி இங்கதான் வரான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துக்கு அவனை போகவே விட மாட்டாங்க. ஆனா இவங்க எப்ப இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் அவனோட நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப மாற ஆரம்பிச்சது. நாட்கள் நகர நகர அவங்க பையனோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அவனுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, அது உண்மையிலேயே அவங்க பையன் தானா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயம் என்ன, இதை எல்லாத்தையும் பத்தி சொல்ற கதை தான் 2019 வெளியான தி ஹோல் இன் தி கிரவுண்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. இவங்க பேரு வந்து சாரா. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கே ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா அவங்க ஹஸ்பண்டோட இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன். அவனை இனி எப்படி அப்பா இல்லாம வளர்த்துறது அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தை தானே, எப்ப வேணாலும் அவங்க அப்பா பத்தி அவன் கேட்கலாம். அவங்க பையன் பேரு வந்து கிறிஸ்டபர், ஷார்ட்டா கிறிஸ்னு கூப்பிடுவாங்க. என்னதான் அந்த பையன் வந்து ரொம்ப சுட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் அவங்க வாழ்க்கையே கிறிஸ் தான். இந்த மாதிரி அவங்க சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக போவாங்க. அந்த மாதிரி இவங்க வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும் போது ஜாலியா நிறைய விஷயங்களை பேசிட்டு போவாங்க. ஏன்னா அந்த பையனோட கவலையை வந்து அவங்க போக்கடிக்கணும். இப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல இடிக்காத மாதிரி வண்டியை வேகமா திருப்பி பிரேக் அடிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்த உடனே நீ வண்டியிலே இரு அப்படின்னு கிறிஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க வெளியில இறங்கி போய் பாக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. இவங்க கிட்ட போக போக அவங்க அம்மா ஏதோ உச்சரிக்கிறது அவங்களுக்கு கேக்குது. அதாவது அது என் பையனே கிடையாது, அது என் பையனே கிடையாது அப்படின்னு அவங்க வாயால உச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட மிரர் வந்து உடஞ்சு கீழே விழுந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்பதான் அந்த அம்மா அவங்க முகத்தையே காட்டுவாங்க. அவங்க முகத்தை பாக்கறக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்கும். அந்த அம்மா திரும்பி நேரா நம்ம கிறிஸ தான் பாக்குறாங்க. இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த உடஞ்சு போன மிரரை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கார் எடுத்து கிளம்புறாங்க. சோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டோட வால்பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க மாத்துறதுக்காக ஆல்ரெடி இருந்த வால்பேப்பர்ஸ் அவங்க சுரண்டி வெளியில எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பையனுமே இருப்பான். இவங்களும் தான் பையனும் ஜாலியா இந்த மாதிரி விளையாண்டே இருப்பாங்க. சோ அந்த விளையாட்டுல வந்து யார் சிரிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்றத செய்யணும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது பையன் அலற சத்தம் வந்து அவங்க கேட்கும். வேக வேகமா வந்து பாப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவன் சாதாரண ஸ்பைடருக்காக பயப்படுவான். அதுக்கப்புறமா அந்த ஸ்பைடரை எடுத்துட்டு போய் அவங்க வெளியில விடும்போது நீங்க ஏன் அந்த ஸ்பைடரை வந்து கொலை பண்ணல அப்படின்னு அவன் கேட்பான். இங்க பாரு, அது சாதாரண ஸ்பைடர் தானே, அது ஒன்னு என்ன பண்ணுச்சு, இதே அப்பா இங்க இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் வந்து கொன்றுப்பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இங்க பாரு, அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, அவரை பத்தி இனி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவன் அந்த ஸ்பைடரை கொன்னு நீங்க என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். இவன் வேக வேகமா காட்டுக்குள்ள போறத பார்த்த உடனே பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போவாங்க. சோ அது எப்படின்னா அது ரொம்ப பயங்கரமான அடர்ந்த காடு. அதுக்குள்ள போக போக போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரிச்சுவல் மூவில வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ரொம்பவும் பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ் நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேகமா போய் பாப்பாங்க. அப்படி இவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய குழி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சோ அதை பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே பயந்து போயிருவாங்க. அதாவது அவங்க மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம பையன் அதுக்குள்ள விழுந்திருப்பானோ அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்க பையன் பின்னாடி இருந்து நான் இங்கதாம்மா இருக்கேன் அப்படின்னு அவன் கூப்பிடுவான். இனிமேல் நீ இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வரும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போவாங்க. அங்க போற சமயத்துல தான் வீட்டோட பேக் யார்டுக்கு போற டோர் ஓபன்ல இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அது க்ளோஸ்ல தான் இருந்திருக்கும், ஆனா இப்போ அது ஓபன்ல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பையனை பாக்குறதுக்காக போவாங்க. அவன் பையன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லா பசங்களும் ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில வரும்போது இவன் மட்டும் தன்னந்தனியா வெளியில வருவான். அவனை வந்து கார்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா அவன் கையில இருக்கிற ஒரு நோட்டீஸ் வந்து பாப்பாங்க. அது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஒரு டேலண்ட் ஷோக்கான போட்டி. இதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே நீ கண்டிப்பா இதுல
கலந்துக்கணும், அப்பதானே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இல்ல எனக்கு யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறமா அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டின்னருக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்க அப்படி ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்கள் பேசும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஊரை விட்டு ஊர் போயிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. அதாவது நீ இருக்கிற அந்த இடத்துல ஒரு கிரேசி லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ரொம்பவே விசித்திரமானவங்க, தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லூயிஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றாங்க. அதாவது அந்த பெண்மணியோட பேர் வந்து நோரைன். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் கிளாஸ்லயே ரொம்ப பிரில்லியன்ட், அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல பையனும் கூட. அந்த பையன் பேர் கூட ஜேம்ஸ். அவன் வந்து ஏன் கிளாஸ் தான், டெய்லியும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அவங்க அம்மா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்க. அவங்க வந்து அவங்க பையனை பார்த்து இது என் பையனே கிடையாது அப்படின்னு அவனையே அடிக்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 டீச்சர்ஸ் அவங்கள தரத்தரான இழுத்துட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல வச்சு நாங்க லாக் பண்ணோம். போலீஸ் வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்களுக்கு மனநலம் பாதிப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அடுத்த 2-3 வாரத்திலேயே அவங்க பையன் ஜேம்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ இந்த கதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்துது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கிறிஸோட ரூமுக்கு போய் பாப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல கிறிஸ் இருக்க மாட்டான். சரிதான், ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக அவன் கிச்சனுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைச்சு இவங்க கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது அந்த பேக் யார்டுக்கு போற டோர் திரும்பவும் ஓபன்ல இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சோ அவங்க பையன் கிறிஸ் வீட்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல, கதவு வேற திறந்திருக்கு. அப்படின்னா என்னவா இருக்கும், கண்டிப்பா அவன் வெளியில போயிருப்பான். இதை தெரிஞ்ச உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னா டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியில போறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிறிஸ காணோம். வேற வழியே இல்ல, அப்படி அவன் இங்க இல்லைன்னா காட்டுக்குள்ளதான் அவன் போயிருப்பான். நம்ம ஹீரோயின் இதை கவனிச்ச உடனே வேக வேகமா காட்டுக்குள்ள போவாங்க. இவங்க ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயுமே கூட அவனை காணவே இல்ல. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வீட்டுக்கு போய் 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பையனை காணோம் அப்படிங்கறத அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த போலீஸும் நீங்க எங்க இருக்கீங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, உங்க லேண்ட்மார்க்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே அவங்க பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. பாருங்க, பார்த்தா கிறிஸ் அந்த இடத்துல தான் நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கும். அதாவது பயங்கரமா ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 1-2 வாரம் இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இப்படி இருக்கா? ஆமா. சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க தலையில இருக்கிற அந்த தழும்பை வந்து இவர் கேட்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட தலையில பெரிய தழும்பு ஒண்ணு இருக்கும். அதை வந்து அந்த முடியை வச்சு அவங்க மறைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கார் உங்க தலையில ரொம்ப நாளா இருக்காது போலயே. ஆமா, இது 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு இந்த தழும்பு ஏற்பட்டது. அப்பப்ப எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்பதான் அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 3 வாரத்துக்கான மெடிகேஷன்ஸ் அவர் வந்து எழுதி கொடுப்பாரு. அதுல தூக்க மாத்திரையுமே இருக்கும். அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தன் பையனை கூப்பிடுறதுக்காக போவாங்க. பார்த்தா ஹால்ல அவன் இருக்க மாட்டான். இவங்க திரும்பவும் டைனிங் ஹாலுக்கு வரும்போது இவ்வளவு நேரம் இங்க இல்லாதவன் திடீர்னு அந்த இடத்துல இருப்பான். சோ அது அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகத்தையும் உருவாக்கல. அந்த நாள் அப்படியே போயிருமா. ராத்திரி ஆன உடனே அந்த டாக்டர் கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாதிரியே அந்த மாத்திரையை வந்து ஒன்ன போட்டுட்டு தூங்குவாங்க. அது ஆக்சுவலி தூக்க மாத்திரையும் மாச்சான். நைட் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க பையன் கையில பூவை வச்சுட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஆனாலுமே அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இதெல்லாம் அவங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவன் பண்றான் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நாளே அவன் பையன் கிட்ட ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் யாரு கூடயுமே ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னவன் இன்னைக்கு ஜாலியா மத்த பசங்களோட பேசி சிரிச்சுட்டுமா வெளியில வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் வண்டியில போகும்போதே அவன் ஸ்கூல்ல கொடுத்த அந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், பையன் இந்த மாதிரிலாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டானே அப்படின்னு. வண்டியை வந்து இவங்க நேரா ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி தான் இவங்க போற மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல ஒரு வயசான பெண்மணி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கார் நிறுத்திடுவாங்க. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து நம்ம ஹீரோயின் சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வாயில ஏதோ உச்சரிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதே பெண்மணி தான் அங்க இருக்காங்க. சரி, இவங்க அங்கிருந்து போன உடனே கார் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பெண்மணி அங்கேயே நின்னு ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். மெதுவா அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. அந்த அம்மா வந்து அங்கிருந்து போகாதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கீழே இறங்கி போய் தயவு செஞ்சு இங்கிருந்து நகர்றீங்களா, நாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு கிரேசி லேடி, அது இவங்க தான். இவங்க பேரு தான் நோரைன். அவங்க வந்து அந்த பையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அது உன் பையனே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆனா இந்த சமயத்துல தான் நொரைனோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து இங்க பாருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க, அவ இப்படித்தான் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில வந்துருவா, யாரையாவது பார்த்தா அவங்கள வழி மாறிச்சு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா, என் பேரு டெஸ் அப்படின்னு சொல்லி அவரு வந்து இன்ட்ரோ ஆகும்போது அந்த அம்மா நொரைன் இருக்காங்க இல்லையா மெதுவா அந்த கார் கிட்ட போறாங்க. இதை பார்த்த உடனே சரி நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும், அதனால நாங்க இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காருவாங்க. அந்த அம்மா
கார்ல இருக்கிற அந்த பையனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்த உடனே அதுவும் பையன் கிடையாது, அதுவும் பையன் கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. இந்த மாதிரி கத்திக்கிட்டே ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா தான் தலையை வச்சு அந்த கண்ணாடியவே உடைக்க பாக்குறாங்க. இத பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தடுக்கும் போது இவங்களும் காரை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து ஓடிட்டு போறாங்க. அந்த அம்மா ரொம்ப ரொம்ப வியர்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டாலேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இப்படியாக அவங்க அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது நேத்து பாத்துருப்பாங்க இல்லையா நொரைன், சரி அவங்கள போய் ஒரு தாட்டி பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓரமா நிறுத்தி பையனை வண்டியிலே இருக்க வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்படி இவங்க அந்த வீட்டோட வாசலை தாண்டும் போது அங்க இருக்கிற விஷயத்த பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா மிஸ் நொரைன் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அதுவும் தலை மண்ணுக்குள்ள புதஞ்ச நிலைமையில. அதை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். சோ இப்ப இந்த விஷயத்த வந்து இவங்க தானே முதல்ல பாத்திருப்பாங்க. அதனால போலீஸ் வந்து இவங்கள தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் கிறிஸ பார்த்து இது உன்னோட பையனே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அவங்க பையனை பார்க்கும்போது அவங்க பையனோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரோட கையவே உடைச்சிருவான். ஆனா ஆக்சுவலி அது எல்லாமே அவங்களோட இல்யூஷன். இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரும்போது அவங்க டவல்ல சில ரத்தக்கரைகள் இருக்கிறத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா அது அவங்க தழும்புல இருந்து வந்த அந்த ரத்தம். இதை பார்த்து அவங்க பெருசா கண்டுக்காம அங்க இருந்து புறப்பட்டு நேரா நொரையனோட ஃபியூனரல்ல அட்டென்ட் பண்றதுக்காக அவங்க போவாங்க. அங்க நம்ம டெஸ் இருப்பாரா, அவர் வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் வால்ல இருக்கிற அந்த சின்ன பையனோட போட்டோ வந்து அவங்க கேட்பாங்க. அது என்னோட பையன் ஜேம்ஸ், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பிரில்லியன்ட். ஆனா பாவம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் இறந்ததுல இருந்தே என்னோட வைஃப் இந்த மாதிரி தான் இருக்கா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையன் மேல லைட்டா சந்தேகம் வரும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து ஜாகிங் போறதுக்காக அந்த காட்டு வழியா போவாங்க. அப்படி வந்து இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கிறிஸோட பொம்மை இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா கிறிஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒன்னு ரெண்டு சத்தமுமே கேட்கும். இதை அவங்க ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா பக்கத்துல அவங்க அன்னைக்கு பார்த்தா அதே குழி அந்த இடத்துல இருக்கும். சோ அதை பாக்குறக்கே ஒரு மாதிரி ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அவங்களுக்கு. சோ இப்ப அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிறிஸ் கூட இன்டராக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் பண்ற எந்த விஷயமும் நார்மலா இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியல. சோ அப்ப அவங்க அப்படியே அந்த டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவங்க வந்து கிறிஸ் கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு நீ வந்து அந்த காட்டுக்குள்ள போனியா, அந்த பெரிய பழம் இருக்கிற இடத்துக்கு நீ போனியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லுவான். எங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லு. அம்மா நாங்க போகல, ஏன் இப்படி பொய் சொல்ற, மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க கத்தும் போது அவன் என்ன பண்றான்னா கோவத்துல அந்த பெரிய பெஞ்சையே அவங்க அம்மா கிட்ட தள்ளி விட்டுருவான். ஒரு சின்ன பையனால எப்படி அவ்வளவு வெயிட் இருக்கிற அந்த டைனிங் டேபிள ரொம்ப அசால்ட்டா தள்ளி விட முடியும். இதை பார்த்த உடனே அந்த பையன் என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். நம்ம ஹீரோயினுக்கோ சுத்தமா ஒண்ணுமே புரியல. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி குளிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது கிறிஸோட ரூம்ல அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. அந்த மாதிரி அந்த கதவுக்கு கீழே அவங்க வந்து பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஸ்பைடர் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பின்னாடி கிறிஸுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்றான்னா அந்த ஸ்பைடர் புடிச்சு அதை தான் வாயில போட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயந்து போயிருவாங்க. மெதுவா அவங்க ரூமுக்கு போல அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அவனுக்கு கேட்டுரும். அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வரும்போது இத பார்த்த உடனே அவங்க வேகமா அவங்க ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் அவங்க அம்மா ரூம் கிட்ட வரைக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லையிலம்மா அப்படின்னு அவன் கேட்பான். எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது குட் நைட், நல்லா நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு செக்அப் பண்ணுவாங்க. ஆனா டாக்டரும் அவனை தரவா செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இது சரியா வரல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா டவுனுக்கு போய் ஒரு வீடியோ கேமராவை வாங்கிட்டு வந்து அதை அவனோட ரூம்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் கிறிஸோ ஹால்ல உட்கார்ந்து ஜாலியா படம் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி டாக்டர் அந்த மாத்திரை போட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க யோசிப்பாங்க போடலாமா வேண்டாமான்னு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நாள் காலையில கிறிஸுக்கு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்க கூட ரொம்பவும் பாசமா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா அவங்களோட தழும்பு இருக்கும் இல்லையா, அதுல தான் கைய வச்சு அந்த இடத்துல இன்னும் காயம் பண்ணிடுவான். ஆனா கட் பண்ணா இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ் பாட்டு பாடிட்டு இருக்கிற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா அவன் ரூம்ல போய் எட்டி பாக்குறாங்க. அந்த பையன் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல எண்ணெயெல்லாம் வச்சு தலையெல்லாம் சீவிட்டு அவன் கான்சர்ட்டுக்கான பாட்டை வந்து பாடிட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்குதான் அந்த டேலண்ட் ஷோ, அதுக்கு கிறிஸுமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பான். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையா பாடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பாருங்களேன், அவங்களுக்கு இன்னமும் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற லூயிஸும் இவ ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவ வந்து பாடிட்டு இருக்கும் போது
போது இப்போ ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ். கிறிஸ் அவங்க அம்மாவை பார்த்து அந்த பூமிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஹோலை ரெப்ரசென்ட் பண்ணி உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுவான். இதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வராங்க. அவங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா சுத்தும். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்து லூயிஸ், சாரா நீ எதுக்காக இப்ப அங்கிருந்து ஓடி வந்த, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க அவன் என் பையனே கிடையாது அப்படின்னு. லூயிஸ்க்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் பைத்தியம் மாதிரி உளர்றா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் பசங்க எல்லாருமே அங்க வருவாங்களா. கிறிஸுமே அந்த இடத்துக்கு வருவான். அம்மா எதுக்காக நீங்க அங்கிருந்து ஓடுனீங்க, என் கான்செப்டை நீங்க பாத்தீங்களா, நல்லா இருந்ததா அப்படின்னு அவன் கேட்கும்போது அவங்க திரும்பவும் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. வேக வேகமா காரை ஓட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போய் கிறிஸோட ரூம்ல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கேமரா, அதை எடுத்து அவங்க பாக்குறாங்க. அதுல அந்த ஃபுட்டேஜ் தெளிவா மாட்டி இருக்கும். உடனே அதை எடுத்துட்டு ட்ரெஸ் பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. அங்க போய் அவங்க மனைவிய பத்தியும் பையனை பத்தியும் கேட்கும்போது அவரு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லுவாரு. தான் பையன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துகிட்டதை தெரிஞ்ச உடனே நொரைன் அவங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. தான் பையன் மேல மட்டும் இல்ல டிஸ் மேலையும் தான். என்னன்னு சந்தேகப்பட்டாங்க, உண்மையிலேயே இவன் தானா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு எழும்புச்சு. சோ அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம டெஸ்கிட்ட போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நீங்க அதை பாத்தீங்கல்ல, அது என் பையனே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஜேம்ஸும் அந்த மாதிரி நிலைமையில தான் மாட்டிட்டு இருந்திருப்பான். இதை வந்து கேட்ட உடனே இல்ல எனக்கு எதுவும் தெரியல, என்ன மன்னிச்சிரு. இங்க பாருங்க டெஸ், நொரைன் வந்து சரியாதான் சொல்லியிருந்தாங்க, ஜேம்ஸ் உங்க பையனே கிடையாது. இங்க பாரு போதும் நிறுத்து, கிறிஸும் கிறிஸ் கிடையாது, ஜேம்ஸும் ஜேம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை போட்டு உடைச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி உடைச்சதுக்கு அப்புறமா அவர் அங்கிருந்து போயிடுவாரா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த உடஞ்சு போன கேமரால இருந்து எவிடன்ஸை எப்படியாவது எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதாவது அந்த கேமரால மெமரி கார்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க எடுக்க ட்ரை பண்றாங்க. அதை எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா டாக்டர் இவங்களுக்கு வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தூக்க மாத்திரை, அந்த கேப்சூலை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அந்த பவுடரை எடுத்து அவங்க சீசனிங்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கிறிஸை கூப்பிட்ட உடனே அவனும் வருவான். அந்த சீசனிங்கை எடுத்து அவனோட டிஷ்ல அவன் தூங்குவான். அது மட்டும் இல்லாம அதை எடுத்து அதை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். சோ அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் போய் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின், இங்க பாரு கிறிஸ், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு கேமை வந்து விளையாடுவோமே, அது உன்னோட ஃபேவரட் ஆச்சே. ஆனா அதை கேட்ட உடனே அவன் திருன்னு முழிக்கிறான். அதாவது இவங்க ஸ்டார்டிங்ல முகத்தை வச்சு ஜோக் பண்ணி யாரு சிரிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்றதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டு இருந்திருப்பாங்களே, அதை தான் இங்க அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி 3, 2, 1 அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. நீ என் புள்ளையே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. உடனே அவன் என்ன பண்றானா மெதுவா முன்னாடி வரான். இங்க பாரு, நீ என்னோட பையனே கிடையாது. அவன் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீ என்னோட பையன் கிடையாது. இத கேட்ட உடனே அவன் என்ன பண்றானோ வேக வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவை பிடிச்சு அந்த இடத்துல தூக்கி வீசுவான். அதோட விடாம அவங்க அம்மாவை பயங்கரமா அவன் அட்டாக்கும் பண்ணுவான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் நொரைனை எப்படி கொலை பண்ணி அவங்க தலைய பூமிக்குள்ள புதைச்சானோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட தலையையும் அந்த பூமிக்குள்ள போட்டு புதைக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் நொரைனை கொன்னது. இந்த மாதிரி அவங்க தலையை மொத்தமா வச்சு மூணதுக்கு அப்புறமா இவன் சாப்பிட்டிருப்பான் இல்லையா அந்த சாப்பாடு, அதுலதான் அந்த தூக்க மாத்திரையுமே கலந்திருக்குமே, அது இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த இடத்துலயே அவன் மயங்கி விழுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அதுல இருந்து வெளியில வராங்க. அவனை அங்க இருந்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்க காரோட உடஞ்ச கண்ணாடி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அவனோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது தான் தெரியுது அங்க இருக்கிறது அவங்க பையனே கிடையாது, அது ஒரு ஏலியன். சோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஏலியனுக்கு வந்து முழிப்பு வந்துடும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து வேக வேகமா வெளியில வந்து அந்த பேஸ்மெண்டோட டோரையே லாக் பண்றாங்க. இந்த ஏலியன் இதோட சும்மா விடாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அதோட சத்தத்தை அவங்களால கேட்கவே முடியல. இப்ப அவங்க பையன் எங்க இருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு அந்த ஹோல் இன் த கிரவுண்ட் அது வந்து ஞாபகம் வரும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹோலை தேடி போறாங்க. அங்க போய் அதுக்குள்ள குதிச்ச உடனே அந்த புதை மணல் மெதுவா அவங்கள உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. சோ லிட்டரலி அந்த இடம் வந்து ஒரு சுரங்க பாதை, அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் லைட்டை எடுத்துட்டு மெதுவா அதுல ஊர்ந்து போவாங்க. அந்த மாதிரி அவங்க உள்ள கஷ்டப்பட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கும். அங்க நிறைய எலும்பு கூடு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்படியே இவங்க ஒவ்வொரு இடமா தேடும் போது அந்த இடத்துல நம்ம கிறிஸ் இருக்கா. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கிறிஸ வந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அவன் மேல இருக்கிற அந்த வேர்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு உருமுறை சத்தம் வந்து கேட்கும். என்னன்னு டார்ச் அடிச்சு பார்த்தா
அந்த இடத்துல ஒரு ஏலியன் இருக்கு. சரி ஒண்ணுதானே இருக்கு, நம்ம டக்குனு இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஏலியன் இல்ல, அந்த இடத்துல ஊறுப்பட்ட ஏலியன்கள் அந்த இடத்தையே சூழ்ந்து இருக்குங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த சுரங்கம் வழியா அவனை இழுத்துக்கிட்டு தரன்னு போறாங்க. ஒரு கட்டத்துல அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏலியன் அவங்களோட கையை பிடிச்சிடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டார்ச் லைட்டை எடுத்து அடிச்சு அதுகிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த ஏலியன் இவங்களை தொட்டிருக்கோம் இல்லையா, இப்பதான் காட்டுறாங்க அவங்கள தொட்ட உடனே இவங்கள மாதிரியே அது மாறிடும். சோ இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த டார்ச் லைட்டை எடுத்து அதோட மூஞ்சிலேயே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. கிறிஸை எப்படியோ பத்திரமா கூட்டிட்டு அந்த காரை விட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா காரை ஓபன் பண்ணி இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கார் டோர் சாத்தி இருக்கும். ஏன்னா சாவி உள்ளதானே இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு வேக வேகமா உள்ள போய் அந்த கார் சாவி எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ஏலியனை இவங்க அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது கூட சத்தம் போட்டுட்டு இருக்குமே, அதை இவங்க கவனிக்கிறாங்க. சோ இத பார்த்துட்டு அவங்க சும்மா விடாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டையே கொளுத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே தப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட முகத்துல இப்பதான் சந்தோஷமே தெரியுது. இப்பதான் ரொம்ப நிம்மதியா அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க பையன் அவங்களுக்கு உயிரோட கிடைச்சிட்டான், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ எப்படியாக இந்த படமும் முடிவடையுது. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.